வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 2 மாத காலங்கள் ஆகுது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் என்ன அறிவிப்பு வெளியிட போகிறாங்க அப்படின்றது இதுவரை தெரியல. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்தது இந்த ஜூன் 15 முடிஞ்சு இன்றைக்கி 16 ஆகுது. ஆனால் அப்டேட் வந்தது பார்த்திங்கன்னா வெறும் 1000 ரூபா கூட இன்னும் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் சிலருக்கு 1000 ரூபா ஆகுது, சிலருக்கு ஆகலை. அப்படின்றதுனால கண்டிப்பாக 2500 ரூபா கிரெடிட் பண்ண போகிறாங்க. ஸோ நிச்சயமாக முதல்வர் விஜய் அவர்கள் மகளிருடைய அக்கௌண்ட்டில் 2500 ரூபாய் வரவு வைக்க இருக்கிறார்கள். இதற்கு இப்பந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். யாருக்கெல்லாம் இது கிடைக்கும், யாரெல்லாம் இது கிடைக்க தகுதியான நபர்கள் அப்படின்றது தான் நம்ம பார்க்கலாம். 2500 கிடைக்கும். மகளிர் உரிமை தொகை 1000 வரவு வைக்கப்பட்ட நிலையில் 2500 எப்பொழுது வரும்? இந்த கேள்வி மக்கள் மத்தியில் தற்சமயம் எழுந்திருக்கு. விஜய் தலைமையிலான தாவேக ஆட்சியில் ஜூன் மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை 1000 பயனாளிகள் கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கு. இதைத் தொடர்ந்து 2500 எப்பொழுது அவங்க கணக்கில் வரவு வைக்கப்படும்? தொடர்ந்து 2வது மாதமாக திமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட அதே 1000 ரூபாய் வழங்கப்பட்ட நிலையில் 2500 எப்போது கிடைக்கும் என பெண்கள் எதிர்பார்க்க தொடங்கிவிட்டார்கள். மே 10ஆம் தேதி தமிழக முதல்வராக தவேக தலைவர் ஜோசப் விஜய் பதவியேற்றார். அப்பொழுது திமுக அரசு கொண்டு வந்த மகளிர் உரிமை பெண் திட்டம், தமிழ் புதவன் திட்டங்கள் தொடருமா என்ற மக்கள் கேள்விக்கு இன்பதிர்ச்சியாக தவேக அளித்த வாக்குறுதிகளின்படி மகளிர் உரிமை தொகை அதிகரிக்கப்படுமா என்ற கேள்விகள் எழுந்தன. இது பற்றி சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பதற்கு பதிலளித்த முதல்வர் விஜய், முந்தைய அரசு கொண்டு வந்த மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்றார். அதன்படி அடுத்த நாளே புதுமை பெண் மற்றும் தமிழ் புதவன் திட்டங்கள் பயனாளிகள் வங்கி கணக்கு 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது என்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா தேர்தலில் தவேகாவின் முக்கிய வாக்குறுதியாக கருதப்பட்டது மகளிர் உரிமை தொகை. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்தது 2500 ரூபா உடனடியாக நம்ம விஜய் ஜெயிச்ச உடனே 2500 ரூபா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பு. ஸோ நடக்குமா என்று எதிர்பார்த்தது. மே மாதம் மற்றும் ஜூன் மாதங்களில் வழக்கம் போல 1000 வரவு வைக்கப்பட்டுள்ளது. இதனால் தவேகாவுடைய வாக்குறுதிப்படி 2500 எப்பொழுது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புகள் எகிரி கொண்டிருக்கிறது. ஸோ எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் கடந்த மாதமே முதல்வர் விஜய் வெளியிட்ட அறிக்கையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தினை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் எவ்வளவு கால அவகாசம் என்பதை குறிப்பிடவில்லை. இதுவரை அப்போதுக்கான நடைமுறைகள் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் வழக்கமாக மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்படும் நாள் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி, அதாவது ஜூன் 15 நேற்றே 1000 ரூபா வரவு வைக்கப்பட்ட நிலையில் 2500 ரூபா வரவில்லை அப்படின்னு நிறைய பேர் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த 2500 ரூபா முதல்வர் விஜய் அவர்கள் இன்னும் ஒரு சில மாதங்கள், அதிகபட்சமாக இந்த ஆண்டோடைய இறுதிக்குள்ளார 2500 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க இருக்கிறார்கள். ஸோ தயாராகி கொள்ளுங்கள். இப்போந்தே புதிய மகளிர் தொகைக்கான விண்ணப்பங்களும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மக்களே. புதிய விண்ணப்பங்கள் அனைத்துமே இன்னும் ஒரு சில தினங்கள்லேருந்து வர இருக்குது. ஸோ அதற்கு பார்த்திங்கன்னா இப்போந்தே நீங்கள் தயார்படுத்திக்கலாம். மகளிர் உரிமை தொகைக்குண்டான அப்டேட் பார்த்திங்கன்னா தினசரி நமக்கு வந்துட்டு தான் இருக்குது. இதை பற்றின தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். 2500 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் நிச்சயமாக வரவு வைக்க போகிறாங்க. ரெடி ஆகிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.